இன்னைக்கு இங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, நம்ம ஆட்டு தீவனம் அறுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம காட்டுக்கு வந்திருக்கோம். ஃபுல்லா வந்து அகத்தி போட்டிருக்கோம். அகத்தி அறுத்துட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு கிளையில மட்டும் ஒரு பெரிய புழு சரியான புழுவா இருந்துச்சு. அது அகத்தி குலையில வந்து இருந்துச்சு. இத நம்ம அப்படியே வந்து அறுத்துட்டு போய் ஆட்டுக்கு கட்டிட்டோம்னா என்ன அப்போ ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஆடு மேக்ஸிமம் அந்த புழுவ பார்த்துட்டு சாப்பிடாது. தெரியாம சாப்பிட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடுக்கு செரிக்காம கழிய ஆரம்பிச்சுரும். அதனால நீங்க தீவனம் அறுத்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, நல்லா உதறிருங்க. நல்லா கொலைய உதறிட்டு கட்டுனீங்கன்னா, ஒரு சில புழுவெல்லாம் கீழ விழுந்துரும். குட்டி குட்டி புழுவா இருக்கிறது. இந்த மாதிரி பெரிய புழுவெல்லாம் கீழ விழுகாது. அத சாப்பிட்டுச்சுன்னா கழிய ஆரம்பிச்சிடும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, அதை பிரிச்சு கீழே போட்டுருங்க. கீழே போட்டீங்கன்னா அது ஆடு கொஞ்சம் நல்லா இருக்கும். நானும் அந்த புழுவை வந்து கீழே எடுத்து போடலான்னு சொல்லிட்டு பிடிச்சு இழுத்தேன். பிடிச்சு இழுக்கவே முடியல. அதனால லேசா லேசா தூக்கி தூக்கி பார்த்தா கூட அது கீழே விழுவ மாட்டேங்குது. நானும் டைட்டா பிடிச்ச அந்த கொலையாட வந்து ஒட்டிக்கிச்சு. இதை வந்து நம்ம அதுக்கப்புறம் அதை தனியாக அப்படியே வச்சுட்டு மற்ற கொலையெல்லாம் வந்து அறுத்துட்டு நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டோம். வீட்டுக்கு எடுத்துட்டு போய் நம்ம கோழிக்கு எடுத்து போடலான்னு சொல்லி தான் நம்ம வீட்டுக்கு அறுத்து வச்சிருக்கோம். வீட்டுக்கு வந்தவுடனே என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த புழுவை மட்டும் தனியாக எடுத்து கோழி முன்னாடி போட்டேன். கோழி முன்னாடி போட்டவுடனே மற்ற கோழிலாம் வந்து அந்த புழுவை பார்த்தோன்னே பயந்து பயந்து பின்னாடி போச்சு. ஆனால் வெள்ளை கோழி மட்டும் தான் என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதை கொத்தி கொத்தி தூக்கிட்டு ஓடிட்டே இருந்துச்சு. பாருங்க, வெள்ளை கோழி மட்டும் தான் தூக்கிட்டு ஓடுது. அதை பார்த்து பின்னாடி இருக்க எல்லா கோழியும் ஓடுது. அந்த வெள்ளைக்கோழி மட்டும் தான் ஃபுல்லாகவே சாப்பிட்டுச்சு. மேக்ஸிமம் கொத்தி கொத்தி ஃபுல்லாக சாவடிச்சிருச்சு. சாவடிச்சுட்டு அது தனியாக வந்து சாப்பிட ஆரம்பிச்சு. மற்ற எல்லா கோழியுமே வந்து அதை பார்த்து தனியாக ஒதுங்கி தான் நின்றுச்சு. ஏன்னா அந்த ரெண்டு புழுவாக இருந்துச்சு. சின்ன சின்ன புழுவாக இருந்துச்சுன்னா சாப்பிட்ருங்க. பெரிய புழுவாக இருக்கனால அதுதான் சாப்பிட கொஞ்சம் பயப்படுதுங்க. கோழிகளுக்கு இந்த மாதிரி வந்து புழுக்கள் நிறையா புழுக்கள் கரையான்கள் போட்டோம்னா கொஞ்சம் நல்லா வந்து வெயிட் போடும். அதனால நீங்களும் காட்டுக்குள்ளே வளர்த்தீங்கன்னா கொஞ்சம் புழு நிறையா இருந்துச்சுன்னா அதுவாக மேய்ஞ்சிக்கிறோம். நம்ம காட்டில் உள்ள செடியில் எதுவும் புழு இருந்துச்சுன்னா கூட அந்த கோழி வந்து க்ளீன் பண்ணிடும். அதனால நம்ம வந்து தோட்டத்தில் வந்து கோழி வளர்க்குறது கொஞ்சம் ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படி டிஸ்லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.